இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேர்களுக்கு வணக்கம். ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தோட கதை வந்துட்டு நின்று பேசும், இல்லைன்னா அந்த படத்தோட விஷுவல் சீன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஆனால் சிலர் எடுக்கிற படம் மட்டும்தான் வந்துட்டு டெக்னாலஜியை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, படத்தை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு, அதாவது சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம், இருக்கிற டெக்னாலஜி இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் யோசிப்பாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜிஸை வந்துட்டு வேற லெவலாக யூஸ் பண்ண நிறைய வந்துட்டு டேரக்டர்ஸில் ஒருத்தர் தான் வந்துட்டு கிறிஸ்டோஃபர் நோலன். பேட்மேன், ட்ரிலாகி, இன்செப்ஷன், ஓப்பன்ஹைமர் இந்த மாதிரி அவர் எடுத்த நிறைய படங்களையும் வந்துட்டு கதைகள் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமாகவும் நிறைய பேரெல்லாம் பேசப்பட்ட விஷயமா வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் எடுத்திருக்கிற ஒரு புதிய ஃபிலிம் த ஒடிசி அப்படின்ற அந்த ஒரு மூவி வந்துட்டு அதோட கதையும் தாண்டி வந்துட்டு பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா இவர் அந்த படத்துக்கு யூஸ் பண்ண ஐமேக்ஸ் கேமரா தான். அது என்ன ஐமேக்ஸ் கேமரா, அது எந்த மாதிரியான விஷயம், இவர் எதனால் அந்த கேமராவை யூஸ் பண்ணாரு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐமேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஐமேக்ஸ் தியேட்டர், ஐமேக்ஸ் கேமரா அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இதில் ஐமேக்ஸ் தியேட்டர் அப்படின்னா வந்துட்டு நார்மலாக ஒரு ஸ்க்ரீன் இருக்கிற ஸ்க்ரீனை விட இந்த ஸ்க்ரீன் அப்படின்றது இன்னும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு அவ்வளோ துல்லியமாகவும் ஒயிட் ஸ்க்ரீனாகவும் நம்ம வந்துட்டு அந்த படத்துக்குள்ளேயே வந்துட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தியேட்டர் தான் வந்துட்டு இந்த ஐமேக்ஸ் தியேட்டர். 1970களில் வந்துட்டு இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் அப்படின்றது டாக்குமெண்ட்ரி, சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு காமிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. கிறிஸ்டோஃபர் நோலன் தான் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபிலிமையும் வந்துட்டு இந்த ஒரு ரெசல்யூஷனில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இவர் எடுத்த ஒவ்வொரு ஃபிலிம்லையும் வந்துட்டு ஐமேக்ஸ் தியேட்டரில் ரெசல்யூஷனாக இருக்கட்டும், பிரைட்னஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இதை தாண்டி ஐமேக்ஸ் கேமரா அப்படின்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு ஃபிலிம் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட ஃபிலிம் ரேட் வந்துட்டு 35mm. ஆனால் ஐமேக்ஸ் கேமராவில் வந்துட்டு 70mm வந்துட்டு ஃபிலிம் ரேட் இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் வைடாகவும் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு அவ்வளோ டெப்த்தாகவும் வந்துட்டு அந்த கேமராவில் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ கடல்னு எடுத்துக்கிட்டா அதோட ஆழம் நார்மலான டிஜிட்டல் கேமராவை விட இதில் வந்துட்டு இன்னும் ஆழமாக காமிக்க முடியும். மலைகள் எல்லாம் வந்துட்டு நம்ம கேப்சர் பண்ணும்போது இருக்கிறத விட ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துட்டு அந்த மலைகள் தெரியும். இதுக்காக தான் வந்துட்டு ஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஐமேக்ஸ் கேமரா அப்படின்றது தொடக்கத்தில் வந்துட்டு ரொம்ப பெரிய கேமராக்கள், அது வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கே வந்துட்டு ஒரு டீம் தேவைப்படும், அந்த அளவுக்கு அதோட வெயிட் இருக்கும். அண்ட் அதில் வந்துட்டு சவுண்ட் அப்படின்றது தொடர்ந்து வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பெரிய சவுண்ட். இதனாலே வந்துட்டு டைலாக்ஸ் எல்லாம் பேசும்போது வந்துட்டு கரெக்டாக அந்த எந்த சீனில் என்ன டைலாக் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கேப்சர் ஆகாது. ஸோ டப்பிங் அப்படின்ற வேலை வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ஐமேக்ஸ் கேமரா. இருந்தாலும் அதோட டெப்னஸ்க்காக வந்துட்டு நிறைய பேர் இந்த கேமராவை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற நிறைய டிஜிட்டல் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் நிறைய டிஜிட்டல் கேமராஸ் வந்துட்டு வந்துருச்சு. இப்போவும் இந்த ஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஆமாம். இதை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப வந்துட்டு பேர் போனவங்க அப்படின்னா ஒன்று கிறிஸ்டோஃபர் நோலன், இன்னொன்று வந்துட்டு பால் தாமஸ் ஆண்டர்சன். இதையும் தாண்டி நிறைய பேர் வந்துட்டு ஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிறிஸ்டோஃபர் நோலன் வந்துட்டு அவர் இப்போ எடுத்துருக்கிற த ஒடிசிஸ் அப்படின்ற ஃபிலிம்க்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அட்வான்ஸ்டான ஐமேக்ஸ் கேமராவை யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் இந்த ஐமேக்ஸ் கேமராவை எங்கே யூஸ் பண்ணார் அப்படின்னா த டார்க் நைட்ஸ் அப்படின்ற இவரோட ஒரு மூவியில் சின்ன சின்ன சீன்ஸ் வந்துட்டு டெப்த்தாக எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் எடுத்த ஓப்பன்ஹைமர், இன்டர்ஸ்டெல்லர் அந்த மாதிரியான மூவிகள்லாம் வந்துட்டு முழுக்க ஐமேக்ஸ் கேமராலே வந்துட்டு அவர் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்துட்டு இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில் ஐமேக்ஸ் கேமராவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்து அதோட மாடல் அப்படின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. அதோட சவுண்டாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம தூக்க வேண்டிய அந்த ஹெவி வெயிட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தினால கிறிஸ்டோஃபர் நோலன் ஒரு முடிவு பண்ணி இந்த ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மாற்றலான்னு சொல்லி அவங்களுக்கு இருந்த ஒரு சவால் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கேமராவோட குவாலிட்டி அப்படின்றது வந்துட்டு எங்கேயுமே கம்மியாகக்கூடாது. அதோட மெக்கானிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும், அதோட ஃபிலிம் மூமெண்ட் மெக்கானிசம், சவுண்ட் ரிடக்ஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான எந்த விஷயமே வந்துட்டு மாறாமல் அதே குவாலிட்டியோட ஆனால் நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் கொடுக்கணும் அப்படின்னு
அப்படின்னு. இதுக்கு பின்னாடி நிறைய டீம் வந்துட்டு ஒர்க் பண்ணி இப்போ வந்துட்டு ஐமேக்ஸ் கேமரா வந்துட்டு வந்திருக்கு. அந்த கேமரால தான் த ஒடிசிஸ் மூவியை வந்துட்டு கிறிஸ்டோபர் நோலன் வந்துட்டு எடுத்திருக்காரு. ஸோ இந்த கேமரால பழைய கேமரால வந்துட்டு இருந்த அந்த ஒரு பெரிய சவுண்ட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப நிறையவே வந்துட்டு ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. அண்ட் வெயிட் அப்படின்றது இந்த கேமராவில் கொஞ்சம் கம்மியாகி ஈஸியாக வந்துட்டு நம்ம கேரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த கேமராவில் மாற்றிருக்காங்க. ஸோ அதே குவாலிட்டி மாறாமல் இப்போ ஒரு புதிய ஐமேக்ஸ் கேமரா வந்திருக்கு. நார்மலாக ஒரு டிஜிட்டல் கேமராவில் 4K 6K 8K வரைக்கும் தான் வந்துட்டு எடுக்க முடியும். ஆனால் ஐமேக்ஸ் கேமராவில் நீங்கள் ஒரு ஃபிலிம் வந்துட்டு ஒரு சீன் வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அது 18K 12K ரெசல்யூஷன் வரைக்கும் நம்மளால் வந்துட்டு எடுக்க முடியும். கிறிஸ்டோபர் நோலன் வந்துட்டு இப்போ எடுத்திருக்கிற த ஒடிசிஸ் மூவி வந்துட்டு ஒடிசிஸ் அப்படின்ற ரியலான ஒரு புக்கை வந்துட்டு பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த மூவியை வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஐமேக்ஸ் கேமராவில் எடுத்தனால ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் தான் வந்துட்டு இந்த மூவியை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த மூவி வந்துட்டு July 17 வேர்ல்டு வைடாக வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு பிரம்மாண்டத்தை வந்துட்டு நீங்களும் தியேட்டரில் போய் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நிறைய டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஐமேக்ஸ் தியேட்டரில் எடுத்த இந்த ஒரு படத்தை வந்துட்டு அந்த ஒரு பெரிய ஃபார்மேட்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்க போகுது. இது வந்துட்டு நார்மலாக ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னது இல்லாமல் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய டெக்னாலஜிக்கல் சேஞ்சாக வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒடிசிஸ் படத்தில் ஐமேக்ஸ் கேமரா மூலிமா எடுத்த கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க அப்படின்றத July 17 வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு டேரக்டர் வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இருக்கிற டெக்னாலஜிஸ் வச்சுட்டு வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி டெக்னாலஜி அட்வான்ஸ் பண்ணி வந்துட்டு எடுக்கப்பட்ட இந்த ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்பு அப்படின்றது இப்போ அதிகமாக தான் இருக்குது. ஸோ தியேட்டர்ஸில் July 17 அன்னைக்கு எப்படி ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐமேக்ஸ் ஃபிலிம் கேமராவில் எடுத்த ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் சந்தியா தாஸ்.